ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு வந்து மெயினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வேர்ட்ஸ் டைப் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்யூரசி வந்து 90%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த ஜாப்ல வந்து மெயினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷனுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா சென்னை லொக்கேஷன். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்கவங்க டேரெக்டாக இந்த ஜாப்க்கு போனாலும் போகலாம், இல்லை வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்டயே வந்து ஒரு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ i3 4th ஜென்ரேஷன் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 GB ரேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டைப்பிங் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து டைப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்யூரசி வந்து 90%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷுட் பி குட் அட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து சேலரி உங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,500 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டு வந்து ஷிஃப்ட் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து பெர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, டெம்பரவரி ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 monthsக்காக இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து தெளிவாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படின்னா, January 31st 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் ட்ரைனி அப்படின்ற ரோலுக்காக கேண்டோர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இவங்க வந்து தேனாம்பேட் சென்னையில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைம் பேலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கம்பல்சரி வந்து ஒரு நல்ல லேப்டாப் இருக்கணும், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்காக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நல்ல லேப்டாப்பாக இருக்கணும், அது வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கணும், மொபைல் இன்டர்நெட் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மெனாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.